ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களையெல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி திருவம்பாவை பாடல் 14 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்ல வந்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். திருவம்பாவை பாடல் 14. காதார் குழையாட பைம்பூன் கனலாட கோதை குழலாட வண்டின் குழமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளா மாப்பாடி ஜோதி திறம்பாடி ஷீழ்கொன்ற தாழ்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாப்பாடி பேதித்து நம்பளத்து எடுத்த பீவளைதன் பாத திறம்படி பாடேலோ ரெம்பாவாய். இது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கம். இந்த பாடலில் நீராடும் தன்மை என்ன என்பதை விளக்குகிறார் மாணிக்கவாசகர். குளிக்கும்போது எப்படி நீராட வேண்டும் என்பதையும் விளக்குகிறார். இப்போ நம்ம சாமி குளத்துக்கு போனால் குளிக்கிறோம், இல்லை அந்த சாமியோடைய தீர்த்தத்தை எடுத்து என்ன பண்ணுறோம், கண்ணில் ஒத்திக்கிறோம், தலையில் தெளிச்சுக்கிறோம். அந்த மாதிரி குளிக்கும் போதும் எப்படி நீராட வேண்டும் என்பது, அது கூட நிறைய பேருக்கு நமக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது இல்லையா? அதனால அதை கூட இந்த மாணிக்கவாசக பெருமான் அழகாக இந்த பாடலிலே விளக்குகிறார். காதார் குழையாட பைம்பூன் கனலாட கோதை குழலாட வண்டின் குழம்பாட அப்படின்னு சொல்றாங்க. வண்டின் குழாமாட அப்படின்னு சொல்லும்போது இந்த பாடல்ல குளிக்கும் அந்த பொய்கையிலே குளிக்கின்ற ஆண்கள் பெண்கள் அவர்களுடைய செவிகளில் இருந்த தோடுகள் ஆட, உடம்பில் அணிந்துள்ள பசும்பொற் கலன்கள் ஆட, உடம்பில் அணிந்துள்ள பசும்பொற் கடல்கள் ஆட, பெண்கள் கூந்தலாட, அந்த கூந்தலில் சூடியுள்ள மலர்கள் ஆட, அந்த மலர்களை வைக்கின்ற வண்டின கூட்டம் எழுந்து ஆட. இப்ப எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. காதார் குழையாட பைம்பூன் கலராட கோதை குழலாட வண்டின் குழாமாட. அங்க குளிக்கிறவங்களோட தோடுகள் எல்லாம், செவிகளில் உள்ள தோடுகள் எல்லாரும் என்ன கம்மல் ஜெமிக்கை எல்லாம் மாட்டியிருப்பாங்க. ஆண்கள் பெண்கள் அதே மாதிரி ஆண்களும் பல விதமான இதை காதலையும் கழுத்துலையும் அந்த காலத்தில் அணிஞ்சிருக்காங்க. அப்போ அவங்க செவிகளில் உள்ள அந்த தோடுகள் எல்லாம் ஆட, உடம்பில் அணிந்துள்ள பசும்பொன் கழல்கள் எல்லாம் ஆட, கூந்தல் ஆட, பெண்களுடைய கூந்தல்கள் எல்லாம் நீட்டு நீட்டமா இருக்கும், அந்த கூந்தல்கள் எல்லாம் ஆட, அந்த கூந்தலில் சூடியுள்ள மலர்கள், அந்த மலர்களும் அங்கே ஆடிக்கொண்டிருக்கிறது, அந்த மலர்களை மொய்க்கின்ற வண்டுகள் ஆட. எவ்வளோ பெரிய ஆட கொடுத்துட்டாங்க பாருங்க மாணிக்கவாசகர் பெருமான். அந்த மலர்களை மொய்க்கின்ற வண்டு கூட்டங்கள் ஆட, எழுந்து ஆடன்னு சொல்லும்போது குளிர்ந்த நீரில் மூழ்கி குளிப்போம், அந்த நீரில் நம்ம என்ன பண்ணோம், மூழ்கி குளிப்போம் என்று சொல்லுகின்றார். அது மட்டும் இல்லாம அப்போ ஆடும்போது சீத புனலாடி சிற்ற அம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாம் மாப்பாடி. அவ்வளவு அழகான விளக்கங்கள். எம்பெருமான் அந்த குளத்துல நம்ம குளிக்கும் போது எம்பெருமான் ஆடுகின்ற அந்த சிற்றம்பலத்தை பாடி, எம்பெருமான் ஆடுகின்ற ஆட்டம் அந்த சிற்றம்பலத்துல நம்ம மனசால நினைக்கும் போதே நமக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி கிடைக்குது. அப்ப அந்த சிற்றம்பலத்தை பாடி மறைப்பொருள்களை நாம் பாடி, மறைகள் வேதங்களை நாம் பொருள்களை நாம் பாடி முச்சுடர்க்கும் ஒளி வழங்குகின்ற ஒளியாகிய, 3 உலகத்திற்கும் ஒளி வழங்குகின்ற ஒளியாகிய அந்த திருவண்ணாமலை ஜோதி பிழம்பினை பாடி அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒளி எப்படி இருக்குன்னா, வேத பொருள் பாடி அப்பொருளா மாப்பாடி ஜோதி திறம்பாடி சூழ்கொன்றை தாழ்பாடினார். அப்படி சொல்லும் போது திருவண்ணாமலை ஜோதி பிழம்பு ரூபத்தை அங்கே காட்டுகின்றார். அந்த தீபம் எரிகின்ற போது அதில் உள்ள அந்த தீபத்தின் ஒளியில் இருக்கிற அந்த பிழம்புகள், அந்த இதை நம்ம அந்த ரூபத்தை பார்க்கும்போது அவன் திறன்களை நாம் பாடுவோம். எப்படிப்பட்டவன் அந்த சிவன்,
அப்படின்னு சொல்லி அந்த பாதமலர் எப்படிப்பட்டது, அந்த சிவன் எப்படிப்பட்டவர், தீப்பிழம்பாக இருக்கின்ற அந்த சிவபெருமானை பாடி நம் உள்ளத்தை நாம் மகிழ்ச்சி கொள்வோம் என்று சொல்லுகின்றார். ஆதிரம் பாடி அந்தமா மாப்பாடி பேரித்து நம்மளை எடுத்த பேய்வளை தன் பாரத்திறம் பாடி பாடையலோர் எம்பாவாய். இப்படி சொல்லும்போது அந்த தீப்பிழம்பான அந்த இறைவனை நாம் பாடிவிட்டோம். அவன் எல்லா பொருள்களுக்குமே இறைவனானவன், எல்லா பொருள்களுக்கும் அவன் முதன்மையானவன், முடிவில்லாதவன், அரூபி சொரூபி. அதனால ஏனைய உயிர்களிடமிருந்து அந்த இறைவனை அங்கே வேறுபட செய்கின்றார், மேன்மையடை செய்கின்றார். எல்லா பொருள்களுக்கும் மேன்மையானவர் அவன், யாராலும் ஒப்பிட்டு கூற முடியாதவன். அவனுடைய புகழை யாரும் என்ன பண்ண முடியாது, புகழ்ந்து சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா அவ்வளோ பெரிய புகழ் வாய்ந்தவன். நம்ம பாடலாம், நம்ம நினைச்சு பார்க்கலாம், அதான் அந்த நினைப்பதற்கும் அரிதானவன் அந்த இறைவன் என்று சொல்லும் போது அந்த இறைவனுடைய மேன்மை அடைய செய்கின்ற அந்த வளையல்கள் அணிந்த அந்த திருக்கரங்களை உடைய இரவியாகிய தேவியின் திருவடி சிறப்பினையும் அந்த தாயுமான சுவாமிகள் என்ன பண்றாரு, நாம தாயுமான சுவாமியை பாடி நாம் நீராடுவோம் என்று கூறுகின்றார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த இறைவனுடைய இரவியாகிய அந்த தேவியினுடைய திருவடிகளை சிறப்பினையும் நாம் பாடி அந்த குளத்திலே நாம் என்ன பண்ணணும், நீராட வேண்டும். இறைவனை மட்டும் நினைத்தால் போதாது, இறைவியையும் நினைக்க வேண்டும். ஏன்னா சிவனுடைய ஒரு பாதி அந்த தாய். அப்ப அந்த தாயும் நினைத்து நாம் நீராடும் போது, அந்த தாயுமான சுவாமியை நினைத்து நாம் நீராடும் பொழுது நமக்கு எல்லா விதமான இன்பங்களும் நம்மை தானாக தேடி அடையும் என்று சொல்கின்றார். தாயுமான சுவாமி ரத்னாவதி என்ற பெண்ணுக்கு, இது தாயுமான சுவாமிகள்னு ஏன் பேர் வந்ததுன்னா, ரத்னாவதி என்ற பெண்ணுக்கு பிரசவம் பார்த்தவர் அந்த தாயுமான சுவாமிகள். அவர் திருச்சி மலைக்கோட்டையில உள்ள இறைவன் தாயுமான சுவாமிகள் தான். நம்ம திக்கற்ற, நமக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது திக்கற்ற நிலையில யார் நமக்கு துணை, தெய்வம் தான் துணை. தெய்வம் யார் வழியில் வரான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இறைவன் தாயும் தந்தையுமானவர், தாயுமானவர், தந்தையானவர். அந்த இக்கட்டான சூழ்நிலையில நம்ம மனசெல்லாம் தெளிவடைந்து அந்த இறைவனை உண்மையாக நினைக்கும் பொழுது, அம்மையப்பா என்று நினைக்கும் பொழுது அந்த இறைவன் ஓடோடி நமக்கு தொண்டு செய்யக்கூடிய அளவுக்கு இறை எப்படிப்பட்டவர், மிகவும் புனிதமானவர், எளிமையானவர். ஆனா அவருக்கு நமக்கு தேவை என்னன்னா, உள்ளத்தில் உள்ள சுத்தங்கள் தேவை. உடல் அழுக்கு இல்லை, உள்ள அழுக்குகளை எல்லாம் நீக்கி இறைவனை நினைக்கும் பொழுது இறைவன் தானாகவே நம் உள்ளத்தில் சேர்ந்து விடுவார். நம்ம அவர் அடியை பணிவதற்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்குன்னு கூட சொல்லலாம். அதனால இந்த பாடல், இந்த திருவெம்பாவை பாடல்ல இறைவன் எப்படிப்பட்ட மேலானவன் என்பதை சொல்லி, அவன் யாருக்கும் ஒப்பில்லாதவன் என்று சொல்லி, ஆனா இரக்க குணமுடையவன் இறைவன் என்று சொல்லி, இறைவன் தாயுமானவர், தந்தையானவர் என்று சொல்லி, அந்த அம்மையப்பனை நாம் நினைக்கும் பொழுது நமக்கு எப்பொழுதுமே பிறவி துன்பம் என்பது இல்லை என்பதை அழகாக மாணிக்க வாசக பெருமான் இந்த பாடலிலேயே எடுத்துக் கூறியிருக்கின்றார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பழுத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு திருவெம்பாவை பாடல் 15 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்ல வர. நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.